பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்வேகம் பெற்றுள்ள ஜிக்யாசா திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் அங்கத்துவ ஆய்வகமான சென்னை கட்டமைப்பு பொறியியல் ஆய்வு மையத்தின் மூலம் பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியுடன் இணைக்கும் ஜிக்யாசா ஏடிஎல் பயிலரங்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிடை தாங்கி ஆகிய 4 அரசு பள்ளிகளில் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானியுடன் கலந்துரையாடல், செயல் விளக்கங்கள் மற்றும் நேரடி செயல்பாடுகள் மூலம் வகுப்பறை கற்றலை நிஜ உலகிற்கு அறிவியல் அனுபவத்துடன் கற்று பயன்பெற்றனர். இந்த பயிலரங்கம் மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடுவதற்கு, நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள அறிவியும் பரிசோதனைகளையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பயிலரங்கில் பங்கேற்று விஞ்ஞானிகளுடன் உரையாடல் அறிவியல் ஆர்வத்தை உருவாக்கியுள்ளதாக பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க நல்ல பாடலாம் நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து விஞ்ஞானம் ரொம்ப ஆர்வமா இருக்குது. எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆர்வமா இருக்கு. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலர் திருக்கோயிலில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆலயத்தின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் அருகே செல்போன்கள் பாதுகாப்பு மையம் 2ம், கிழக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே ஒரு பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பாதுகாப்பு மையங்களில் பக்தர்கள் ₹5 கட்டணம் செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த உத்தரவை மீறி ஆலயத்திற்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதனால் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அருணாச்சலேஸ்வரர் ஆலய நிர்வாக துணை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த எலிப்பேடில் இறங்கி அங்கிருந்து கிரிவலப்பாதையில் சாலை மார்க்கமாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிவப்பு கமல வரவேற்பு அளிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜை மற்றும் பாராயணத்தில் பங்கேற்று தியானம் செய்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தட்டுப்பாடு என்று யூரியா இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும், கமலப்புத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், தண்டராம்பட்டு வட்டம் நாராயணகுப்பம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், சம்பா பருவத்திற்கேற்ற நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளின் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் மாமண்டூர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், சுவை குறித்து மாணவருடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாமண்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று 24 மணி நேரம் செயல்படும் பிரசவ சேவை மையத்திற்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவம் கேட்டறிந்தார்.